சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டர். ஃபேண்டாஸ்டிக் மூவி, காமெடி நல்லா இருக்குது படம், சூப்பர். சுந்தர்சி வடிவேல்லாம் கேட்கணுமா என்ன, பிரமாதமாக இருக்குது. வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க, டிப்ரெஷனாக இருந்தீங்க, கொஞ்சம் நேரம் வந்து சிரிக்கணும்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. மியூசிக்கில் வந்து 7 சொரத்தை போட்டு அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி காமெடியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. வடிவேல் சார்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்போல்லாம் காமெடி இல்லை, இது எல்லாமே சேர்த்து கரைச்சி ஒரே ஒரு ஃபுல்ஃபில்ல வந்து போட்டிருக்காங்க. அவர் வந்து அங்கே நிற்கும் போதே காமெடி இருக்குது தான். நம்ம ஃபீல்னா நம்ம இங்கேயே இருக்கோம், நம்ம பல முகங்களை பார்த்துருக்கோம், பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒரு ஆடியன்ஸ் சைடில் வந்து பாருங்கள், நான் என் பையனுக்கு வந்து காமெடினா ரொம்ப பிடிக்கும். நான்லாம் பயங்கரமாக கத்தி சிரிச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து ஃபைட்டெல்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாரு. வடிவேல் சாரோட டான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும், அவர் டான்ஸ் ஸ்டெப்புக்கே தனி ஃபேன். அவர் சீக்கிரத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸ் வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் ரொம்பவே நல்ல காமெடியாக அப்படியே அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி நல்ல கதையை வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக படம். காமெடியாக இருக்குது, நல்ல காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பழைய வடிவேல் சார் பார்க்குற மாதிரி இருக்குது. வின்னர்லலாம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி வடிவேல் சாரை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில், கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். அந்த காமெடிஸ் எல்லாமே நம்ம பழைய மிஸ் பண்ணது இப்போ இந்த படத்தில் பார்த்து அது அந்த காமெடிஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் கிங் யாருன்னா சுந்தர் சார் தான். அவரோட சேர்ந்து வடிவேல் நான் பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2.5 மணி நேரம் சிரித்து வயிறு ஒன்று கொஞ்சம் முடியல, அவ்வளோ இருக்கு சிரித்து குஷ்பு வேறு பக்கத்தில் உட்காந்து அடித்து சிரித்தேன் நான். அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், நம்ம எல்லாமே மறந்துருக்கலாம். 2.5 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் மறந்து என்ஜாய் பண்ணணுன்னா சுந்தர் சார் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் இதில் பார்ட்டாக இருக்கேன்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டர்டெயின்மெண்ட் கிங் சுந்தர் சார். வடிவேல்னா யூ பேக் அகெயின். நல்லா இருக்குது, அவங்க காம்பினேஷன் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எதிர்பார்த்து வந்தது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, ஆனால் நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது அவங்களுக்கு 2 பேரோட காம்பினேஷன். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்தது, அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. யூஸ்வலாக இவங்க காம்போ நல்லா தான் இருக்கும். ஸோ வடிவேல் இந்த மாதிரி பார்க்குறது இட் வாஸ் நைஸ். ஓவராலாக மூவி நல்லா இருந்தது, காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது, ஸ்டண்ட்லாம் நல்லா இருந்தது. ஓவராலாக மூவி நல்லாவே இருந்துச்சு பார்க்க. இது ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்தது மூவி. எல்லாருமே வந்து நார்மலாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி மூவி நல்லா இருந்தது, பார்த்துட்டு போகிற மாதிரி. ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஓவராலாக படத்தில் ஃபுல்லாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. இல்லை, கிளாமர்ன்றதை விட காமெடி, ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி படம் இருந்தது, நல்லா இருந்தது படம். காமெடி வைஸ் நல்லா இருந்தது, வடிவேல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப புவர், ரொம்ப ஒரு கோர்வையாக எதுவுமே இல்லை. எண்டிங் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் வேணும் வடிவேலுக்காக வேணால் வந்து பார்த்துட்டு போகலாம். இது காம்பவுண்ட் கூட ரொம்ப சொல்ல முடியாது, வடிவேலோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய இருந்தது. அதனால் மேபி வந்து காமெடிக்காக வேணால் நான் வரலாம். ஆமாம், அதே ஒரு ஸ்டோரி லைன் வைஸ் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்டோரியே வந்து ரொம்ப கம்மி தான், எது மோட்டிவேஷனோ இல்லை எதுவோ எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதனால் வேணால் கடைசி அந்த எப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னு பார்க்கறதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அதர்வைஸ் மற்றபடி ஸ்டோரி லைன் போகிறது தான், வடிவேலோட காமெடிக்காக வேணால் பார்க்கலாம். மணி சீசன் 1 எடுத்திருக்காரு சார், அவ்வளோதான் சார் இந்த படமே, அவ்வளோதான். என்னென்னா மணி இஸ் ஃபர்ஸ்ட் சீசனை ரீமேக் பண்ணியிருக்காரு அவர். நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மணி சீசன் பார்த்துருக்கீங்களா நீங்கள், அதோட ரீமேக் தான் இது. அதில் காமெடியாக சொல்லியிருக்காரு அவ்வளோ. ஆனால் காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை.
இதில் இல்லவே இல்லை. படமே ஃபுல்லாக டிசப்பாயிண்டாக தான் இருக்கேன். அவ்வளோ செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி மேக்ஸ் ஒரு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு பெட்டராக இருக்குது. ஒரு இடங்கள் அது அந்த ஒரு மாதிரி அந்த அந்த ஐஸ் நடக்கும்போது அவங்க பிளான் பண்ணுறது இதெல்லாம் போர் அடிக்காமல் போகுது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவ்வளோதான். அதுக்காக படம் ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் சுந்தர் சி படங்களை எதிர்பார்க்கணும் எல்லாமே இருக்குது. டோன்ட் வெரி.